வாங்க இன்றைக்கி நம்ம கேரட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்தளவுக்கு கேரட் வந்து நறுக்கி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் வரமிளகாய் போட்டுக்கலாம். அதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கணுங்க. இப்போ நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். கேரட்டோட கொஞ்சம் உப்பு நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்குற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கணுங்க. இப்போ நம்ம இதோட சோறு வந்து சேர்த்துக்க போகிறோம். அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம நல்லா கிண்டி விடுவோம். இப்போ நமக்கு ருசியான ஒரு கேரட் சாதம் ரெடி ஆகுது. இப்போ கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணிக்குவோம். அதோட மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்குவோம். பாருங்கள் எவ்வளோ ருசியான ஒரு கேரட் சாதம். நம்ம இப்போ வந்து அதை சாப்பிட்டு பார்ப்போம். செம்ம ருசி, செம்ம டேஸ்ட்டுங்க.